ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் கேட்கக்கூடிய காமன் டவுட் சீட் மேட்ரிக்ஸில் யாருக்கு எவ்வளோ மார்க்கில் சீட் கிடைக்கும் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் ரியாலிட்டி இதுதான். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சீட் 92 அது 7.5ல பார்த்தீங்கன்னா 20 சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓசியில் 6, பிசியில் 5, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 4, எஸ்சியில் 2, எஸ்சியில் 1, எஸ்டியில் 1. ஸோ இதுதான் கவர்மெண்ட் காலேஜில் உள்ள ஒவ்வொரு கேட்டகரிக்குமே கொடுத்துருக்கூடிய சீட். ஸோ இது சீட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை வச்சு தான் கட் ஆஃப்ங்கிறது எப்படிங்கிறது சொல்ல முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு எஸ்சியில் இருக்கேன்னா எனக்கு கம்யூனிட்டி ரேங்க் எனக்கு ஒரு 10 இருக்குது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் 2 அல்லது 5க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிள். எப்படி நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் டாப் 10ல் உள்ளவங்க எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எடுத்துட்டாங்கன்னா அது கீழே உள்ள உங்களுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க எடுக்கலைன்னா பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா டாப் 5ல் உள்ளவங்களே இந்த சித்தா காலேஜ் ஹோமியோபதியோ எதுவே கவர்மெண்ட் காலேஜ் எடுத்துருவாங்க. ஸோ இதை பேஸ்ட் ஆன் எல்லாமே சீட் மேட்ரிக்ஸ் தான். இப்போ 2 சீட்ஸ் தான் இருக்குன்னா 2 சீட்ஸ் தான் 2 மெம்பர்ஸ் கம்யூனிட்டி ரேங்கில் டாப் 5ல் உள்ளவங்க எடுத்துருவாங்க. ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு கட் ஆஃப்ங்கிறது இதாகும். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா சீட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு வேளை எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் இல்லை, ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் ஃபீஸ் கவர்மெண்ட் பே பண்ணுது. 7.5 கொடுத்துருமே எல்லா ஃபீஸுமே கவர்மெண்ட் பே பண்ணுதுன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இப்போ இதில் 7.5ல ப்ரைவேட் காலேஜ் நான் எஸ்சியில் இருக்கேன்னா டோட்டலாக 5 சீட்ஸ் தான் இருக்குன்னா இதில் ஹோமியோபதி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 13 சீட்ஸ் இருக்குது. அப்போது 13 சீட்ஸ்னால் கம்யூனிட்டி ரேங்க் 13, 20க்குள்ளே, அதாவது எஸ்சியை பொறுத்தவரையுமே ஆஃபீஸில் நீங்கள் ஒரு 30, 40 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 30க்குள்ளே தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு 30க்கு மேலே, 20க்கு மேலே, 10க்கு மேலே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அதுலேயும் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டு அவங்க வருவாங்க தெரியாதனால 30, 40க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனில் சீட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நான் எதையுமே ப்ரூஃபோட தான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன் 90 இடங்கள் தான் கவர்மெண்ட் போன இயர் கொடுத்தாங்க, இந்த இயர் 94. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன எல்லாமே ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதேமாரி தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுதான் ரியாலிட்டி. ஓசிக்கு 30 சீட்ஸ் இருக்குது ப்ரைவேட் காலேஜில், பிசிக்கு 24, பிசிஎம்க்கு 3, எம்பிசிக்கு 19, எஸ்சிக்கு 13, எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 2, டோட்டலாக 94 சீட்ஸ் தான் நம்ம 7.5 ரிசர்வேஷன் கொடுத்துறாங்க. ஸோ இதுதான் ரியாலிட்டியும் கூட. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான். 7.5 எல்லாமே காமனாக கேட்குறீங்க. நான் 7.5ல சீட் எடுக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா 92.5ல் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் 7.5 போட்டாலே நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரலில் வந்துடுவீங்க. ஸோ அதுக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கலாம். 7.5ல் சீட் எடுக்கலாம்னா 92.5ல் சீட் எடுக்கலாம். அப்படி எடுத்தால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5ல் வந்தீங்கன்னா எந்த ஃபீஸுமே கிடையாது. ஆனால் 92.5 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபீஸுமே பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வெறும் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சீட் மேட்ரிக்ஸ். இவ்வளோ சீட்ஸாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். எவ்வளோ சீட்ஸில் இருக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போங்க. சீட் கிடைக்கும் நம்பிக்கையில் இருங்க. கிடைக்குதோ கிடைக்காதோ அடுத்த பட்சம் நீங்கள் போயிட்டு வந்தால் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். நீங்கள் எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.